முரளி. இன்று 10/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பார்த்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போது உங்களது அனைத்து ஆசைகளும் பூர்த்தியாகின்றன. உங்களது அனைத்து ஆசைகளும் பூர்த்தியாகின்றன. வயிறு நிரம்பி விடுகிறது. இறைவன் உங்களை திருப்தியான ஆத்மா ஆக்குவதற்காக வந்துள்ளார். இறைவன் உங்களை திருப்தியான ஆத்மா ஆக்குவதற்காக வந்துள்ளார். கேள்வி: இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் பக்தி செய்வதில்லை. ஆனாலும் அவசியம் பக்தர்களாக உள்ளீர்கள். பக்தி செய்வதில்லை, ஆனாலும் நீங்கள் அவசியம் பக்தர்களாக உள்ளீர்கள். எப்படி? பதிலை இறைவன் சொல்லுகின்றார். எதுவரை தேக அபிமானம் உள்ளதோ அதுவரை பக்தர்களாக இருக்கிறீர்கள். எதுவரை தேக அபிமானம் உள்ளதோ அதுவரை பக்தர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஞானி ஆவதற்காக படித்து கொண்டிருக்கிறீர்கள். எப்போது பரீட்சையில் தேர்ச்சி அடைந்து கர்மாத்தி நிலை அடைகிறீர்களோ அப்போது சம்பூர்ண முழுமையான ஞானி என்று சொல்லலாம். பிறகு படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எப்படி சொல்லார் பாருங்க. இறைவன் எவ்வளவு இந்த மாதிரி அறிவுரைகள், அதாவது மகா வாக்கியங்கள் யாராலும் சொல்ல முடியாது. எப்போது பரீட்சையில் தேர்ச்சி அடைந்து கர்மாத்தீத் நிலை, கர்மத்தை வென்ற நிலை, கர்மத்தையும் வெல்லலாம். இறைவன் என்ன சொல்றாரு? கர்மத்தையும் வெல்லலாம். கர்மாத்தீத் என்றால் வென்ற நிலை, தீத் என்றால் வென்ற, கர்மத்தை வென்ற நிலை அடைகிறீர்களோ அப்போது சம்பூர்ணம், அதாவது முழுமையான ஞானி என்று சொல்லலாம். பிறகு படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கேள்விப்பதில் பார்த்தீர்கள். தாரணை அடுத்தது. ஒவ்வொரு முரளியிலும் கேள்விப்பதில், தாரணை, வரதானம், ஸ்லோகன். இன்றைய முரளியில் தாரணைக்கான முக்கிய சாரம்: வேறு எந்த ஒருவர் மீதும் கண் சென்று மூழ்காத அளவிற்கு அப்படிப்பட்ட திருப்தியான விசால புத்தியுடையவர் ஆக வேண்டும். வேறு எந்த ஒருவர் மீதும் கண் சென்று மூழ்காத அளவிற்கு, கண் பிறரது தேகத்தின் மீது படக்கூடாது. கண் சென்று பிறர், அதாவது வேறு எந்த ஒருவர் மீன்ஸ் அதாவது தேகத்தை, வேறு எந்த ஒருவருடைய தேகத்தையும் பார்க்கக்கூடாது. கண் சென்று மூழ்காத அளவிற்கு அப்படிப்பட்ட திருப்தியான விசால புத்தி உடையவர் ஆக வேண்டும். உள்ளத்தில் எந்த ஆசையும் இருக்க வேண்டாம். உள்ளத்தில் எந்த கடுகளவு ஆசையும் இருக்க வேண்டாம். ஏனெனில் இவை அனைத்தும் அழியப் போகின்றவை. இந்த பாபா குழந்தைகளுக்கு, அதாவது இறைவனுடைய குழந்தைகளுக்குத்தான் தெரியும். ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட குழந்தைகள் தான் இதை பின்பற்றுவார்கள். மற்ற யாராலும் பின்பற்ற முயற்சி பண்ணுவார்கள். அவர்களுக்கு விதி இருந்தால் அவர்கள் பயனடைவார்கள். 2வது பாயிண்ட்: சரீர நிர்வாகத்திற்காக காரியம் செய்யும் போதே குஷியின் அளவு சதா ஏறிக்கொண்டே இருக்கும். நம்முடைய சரீரத்தையும் பார்க்க வேண்டும். சரீர நிர்வாகத்திற்காக உணவு உண்ண வேண்டும். ஆத்மாவிற்கு உணவிற்காக நாம் ஞானத்தை கொடுக்க வேண்டும். ஞானம்தான் ஆத்மாவின் உணவு. சரீர நிர்வாகத்திற்காக காரியம் செய்யும் போதே குஷியின் அளவு சதா ஏறிக்கொண்டிருக்கும். மகிழ்ச்சி, எல்லையற்ற மகிழ்ச்சி இருக்கும். தந்தை மற்றும் ஆஸ்தி நினைவு இருக்கட்டும். புத்தி எல்லைக்கு உட்பட்டதில் இருந்து விலகி எல்லைக்கு அப்பாற்பட்டதில் இருக்கட்டும். புத்தி எல்லைக்கு உட்பட்டதிலிருந்து விலகி எல்லைக்கு அப்பாற்பட்டதில் இருக்கட்டும். வரதானம்: தீவிர முயற்சி மூலம் அனைத்து பந்தனங்களையும் கடந்து மனோரஞ்சிதத்தை அனுபவம் செய்யக்கூடிய டபுள் லைட் ஆகுக. அதாவது மனோரஞ்சிதம் என்றால் மகிழ்ச்சி. தீவிர முயற்சி மூலம் அனைத்து பந்தனங்களையும் கடந்து, தீவிர முயற்சி மூலம் அனைத்து பந்தனங்கள் என்றால் உறவுகளையும் கடந்து, மனோரஞ்சிதம் என்றால் மகிழ்ச்சியை அனுபவம் செய்யக்கூடிய டபுள் லைட்டாக மாற வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றார். இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். நான் சரியாகத்தான் இருக்கிறேன், ஆனால் மனிதர்களின் வாயு மண்டலத்தின் பந்தனம் உள்ளது என்று சில குழந்தைகள் கூறுகிறார்கள். ஆனால்
காரணம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், என்னவாக இருந்தாலும் தீவிரமான முயற்சியாளர் அனைத்து விஷயங்களிலும் ஒன்றுமே நடக்காது போல் கடந்து விடுவார்கள். அவர்கள் சதா மனோரஞ்சிதத்தை அனுபவம் செய்வார்கள். அவர்கள் சதா மகிழ்ச்சியை எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், அனுபவம் செய்வார்கள். அப்படிப்பட்ட ஸ்திதி, அப்படிப்பட்ட நிலைமையை பறக்கும் கலை என்று சொல்லப்படுகிறது. மேலும் பறக்கும் கலையின் அடையாளம் டபுள் லைட் மைட் ஆகும். லேசாகவும் இருக்கணும், சக்தியும் இருக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த விதமான சுமையும் கலக்கத்தை ஏற்படுத்த முடியாது. அவர்களுக்கு எந்த விதமான சுமையும் கலக்கத்தை ஏற்படுத்த முடியாது. ஸ்லோகன்: ஒவ்வொரு குணம் மற்றும் ஞானத்தின் விஷயத்தை தன்னுடைய உண்மையான சம்ஸ்காரமாக ஆக்குங்கள். ஒவ்வொரு குணம் மற்றும் ஞானத்தின் விஷயத்தை தன்னுடைய உண்மையான சம்ஸ்காரமாக ஆக்குங்கள். ரொம்ப அருமையான வாணி. இந்த வாணியை நீங்கள் முழுமையாக கேட்டு படிக்க வேண்டும். படிக்கின்ற போது தான் உங்களுக்கு தெரியும். இந்த வாணி, அதாவது முரளி, இன்றைய டேட்டில் 10/8/2024 முரளி, தமிழ் முரளி என்று டைப் எடுத்தால் உங்களுக்கு உடனே யூடியூப்பில் சென்று பார்க்கலாம். மிகவும் அருமையாக விளக்கியிருக்கின்றார். மகா வாக்கியங்களை இறைவன் கொடுத்திருக்கின்றார். படித்து பயன்பெறுங்கள். நன்றி. ஓம் சாந்தி.